பசங்களா, எல்லாரும் வந்துட்டீங்களா? எல்லாரும் இப்படி உட்காருங்க. இன்னைக்கு நாம 3 கேம் விளையாட போறோம். ஃபர்ஸ்ட் ஃபுட் சேலஞ்சு. கண்ட கண்ட ஃபுட்டுலாம் கொடுக்க போறது கிடையாது. இன்னைக்கு இந்த சேலஞ்சில் ஃப்ரூட்ஸ் தான் தர போறோம். ஆளுக்கு ஒரு ஃப்ரூட் தருவேன். யாரு ஃபுல்லா அந்த ஃப்ரூட்டை ஃபினிஷ் பண்றீங்களோ அவங்க தான் வின்னர். ரெண்டாவது த்ரோ பால். தூரமா ஒரு கூடை வைப்பேன். யாரு கரெக்டா கொடுக்குற டைம்ல பாலை கூடைக்குள்ள போடுறீங்களோ அவங்க தான் வின்னர். ஃபைனலா நம்ம ரன்னிங் ரேஸ் வைக்க போறோம். இப்ப கேமை ஸ்டார்ட் பண்ணலாமா? சரிங்க மாமா, நாங்க ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இது சும்மா கேம் தான், யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம். சும்மா ஜாலியாக ஃபன்னாக விளையாடலாம், ஓகேவா? ஆதி, அதெல்லாம் சும்மா விளையாட முடியாது. நான் தான் 3 கேம்லயும் வின் பண்ணுவேன். பார்க்கலாமா? சரிப்பா ரேணு, நீயே வின் பண்ணு. யார் வின் பண்ணாலும் எங்களுக்கு ஹாப்பி தான். ஷியோர், கண்டிப்பா இருக்கு. என்னப்பா இது, இந்த ஃப்ரூட் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இதை போய் மாமா எனக்கு கொடுத்துருக்காரு. பசங்களா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு பிடிக்கலனா கூட இனிமே எல்லா ஃப்ரூட்டும் நீங்க சாப்பிடணும். அதுக்கு தான் இந்த கேமே. ஃப்ரூட்ல நிறைய சத்து இருக்கு. நீங்க சாப்பிடுற மற்ற ஸ்நாக்ஸை விட ஃப்ரூட் தான் இனிமேல் நீங்க நிறைய சாப்பிடணும். கேமோட ரூல்ஸ் என்னன்னா, ஒருத்தவங்களுக்கு ஒரு டைம் தந்த ஃப்ரூட்டை இனிமே மாத்தவே முடியாது. இப்ப டைம் ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாரும் ரெடியா? டைம் அப். இனிமே யாரும் ஒரு துண்டு கூட சாப்பிடக்கூடாது. வெரி குட். மீன் தான் ஃபர்ஸ்ட் முடிச்சாங்க. பசங்களா, இந்த ஃபுட் சேலஞ்சோட வின்னர் மீனு. ஜஸ்ட் மிஸ் மாமா, எனக்கு பேரிக்காயே பிடிக்காது. அப்படி இருந்தும் இன்னும் கொஞ்சமா தான் இருந்துச்சு. டைம் இருந்துச்சுன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் வந்திருப்பேன். என்ன பண்றது, அதுக்குள்ள டைம் முடிஞ்சிருச்சு. பரவாயில்லடா தம்பி, அடுத்தது நம்மளுக்கு 2 கேம் இருக்கு. வா, இப்ப டைம் இல்ல நமக்கு. நீ தானே ரிலாக்ஸா விளையாட சொன்ன. அப்படி சொல்லிட்டு நீயே டென்ஷன் ஆனா எப்படிரா? இப்ப நாம விளையாட போற கேம் த்ரோ பால். வாங்க, லைனா நில்லுங்க. என்ன மாமா இது, கூடையோட டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரமா இருக்கிற மாதிரி இருக்கே. இவ்வளோ தூரம் இருந்துச்சுன்னா எப்படி மாமா எங்களால ஃபோக்கஸா போட முடியும்? டே ஆதி, உங்க ஃபோக்கஸ்க்கான கேம் தான் இது. சரியா கவனமா கூடைய பார்த்து பாலை த்ரோ பண்ணணும். புரியுதா? இப்ப ஜானு போட போறா. ஜஸ்ட் மிஸ். அவுட் மானி. மீனு, நீ இப்ப போடு போடு போடு, சரியா போடு. ஓ மை காட், ஜஸ்ட் மிஸ். அவுட்மா. ரேணு ரெடியா? போடு பால. வெரி குட் ரேணு, வெரி குட், ஃபேண்டாஸ்டிக், சூப்பர்மா. ஆதி ரெடியா? போடுப்பா. வெரி குட் ஆதி, வெரி குட். ஆதிரா, நீதான் லாஸ்ட்மா, சீக்கிரம் போடு, டைம் இல்ல, அடுத்த கேம் போனோம். சூப்பர் 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 சூப்பர்மா. ஓகேம்மா, இந்த கேம்ல 3 பேர் சூப்பரா போட்டீங்க. பட் ஜானுவும் மீனுவும் இதுக்காக கவலைப்படவே வேணாம். நீங்க 2 பேரும் நல்லா ட்ரை பண்ணீங்கம்மா. நம்ம கேம்ல வின் பண்றதை விட கலந்துக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ரன்னிங் ரேஸ்ல பாத்துக்கலாம் வாங்க. பசங்களா, பேசாம நில்லுங்க. மாமா, எனக்கு பனானாவே பிடிக்காது. ஆனா அந்த ஃப்ரூட்ஸ் வந்தாலும் நான் ஃபுல்லா சாப்பிட்டதுனால இப்போ எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. என்னால இப்போ ஓட முடியாதுன்னு நினைக்கிறேன் மாமா. பனானாலாம் அப்படிலாம் ஒன்றும் பண்ணாதுமா. நீ பனானா சாப்பிட்டதுனால வாமிட் வராது. எல்லா ஃப்ரூட்டுமே சாப்பிடணும். நீ ரொம்ப நாள் கழிச்சு ஃபர்ஸ்ட் டைம் இப்போ பனானா சாப்பிட்ற இல்லையா, அதனால கூட இருக்கலாம். போய் ஓரமா ரெஸ்ட் எடுத்துக்கோ, அங்க உட்காரு. நம்ம இவங்களை சேர் அப் பண்ணலாம். ஐயோ, அங்க திரும்பி பாரு, ஜானு கீழே வந்துட்டா. பாப்பா, போய் தூக்கி விடலாம் அவளை.
ரேணு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இல்லை மாமா. ஆதியும் ஆதிராவும் தான் ஃபர்ஸ்ட் ஓடி வந்தாங்க. ஆனா ரேணு ஜானுவை தள்ளி விட்டதை நான் பார்த்தேன். அதனால தான் அவங்களால ஃபர்ஸ்ட் ஓடி வர முடியல. ரேணு பொய் சொல்றா மாமா, அவளை கேட்டு பாருங்களேன். ஆமா மீனு, நீ சொல்றது கரெக்ட் தான். நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். ரேணுவோட இந்த ஆக்டிவிட்டிஸ் எனக்கு பிடிக்கவே இல்லை. இங்க பாருமா ரேணு, இது வெறும் ரன்னிங் ரேஸ் மட்டும் கிடையாது. குழந்தைங்க கிட்ட இருக்கக்கூடிய ஹெல்பிங் மைண்டையும் விட்டு கொடுக்கிற தன்மையையும் வளர்த்துக்கிறதுக்கு தான் இந்த எல்லா கேமும். இனிமே யாரையும் நீ தள்ளி விட்டு முன்னாடி வரணும்னு நினைக்காது. அப்படி உனக்கு கிடைக்கிற வெற்றி உண்மையான வெற்றியே கிடையாதுமா. சாரி மாமா, நான் தெரியாம பண்ணிட்டேன். சாரி ஜானு, ஏதோ ஃபர்ஸ்ட் வரணும் ஆசையில அப்படி பண்ணிட்டேன். இதுக்கு அப்புறம் நான் யாரையும் அப்படி பண்ண மாட்டேன். ரியலி சாரிப்பா. பசங்களா, இந்த கேம்ல உண்மையா நாம எல்லாருமே ஆதியையும் ஆதிராவையும் பாராட்டியே ஆகணும். அவங்க முன்னாடி வரணும்ன்றதை விட ஜானு கீழே விழுந்ததும் தூக்கி விட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த நல்ல மனசு தான் உங்க எல்லாருக்கும் வேணும்னு நான் ஆசைப்படுறேன். வெரி குட் ஆதி, ஆதிரா, கீப் இட் அப். மொத்தமா பார்த்தோம்னா எல்லாருமே வின்னர்ஸ் தான். நீங்க எல்லாருமே ஒவ்வொரு விதத்துல நல்லா பண்ணீங்க. அதனால உங்களுக்கு மல்டி கலர்ல எழுதக்கூடிய இந்த ரெயின்போ பென் ஒவ்வொருத்தவங்களுக்குமே நான் கிஃப்டா தரேன். இந்த எல்லா கேம்லயும் உங்களுக்கு நான் சொல்ல வர்றது, நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும், நிறைய காய்கறிகள் சாப்பிடணும். போனு டிவின்னு மட்டும் இல்லாம அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸோட இந்த மாதிரி நீங்க நிறைய கேம் வந்து விளையாடணும். பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸும் எக்ஸசைஸும் உங்களை இன்னுமே ஸ்ட்ராங்கா ஆக்கும். கூடவே நல்ல பழக்க வழக்கங்களை கத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ற குணத்தையும் வளர்த்துக்கணும். பசங்களா, திரும்பவும் சொல்றேன், போட்டியில ஜெயிக்கிறத விட கலந்துக்கிறது ரொம்ப முக்கியம்.